மனிதன் எவ்வளவுதான் உலகத்தில் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும், கார், பங்களா, தொழில்துறையில் கொடி கட்டி பறந்தாலும், சகோதரர்களே, கடைசியில் ரிசல்ட் என்ன? அவனுடைய கல்லறையிலே அவனுடைய தோற்ற முடிவு தான் எழுதப்பட்டிருக்கு. வேற ஏதாவது இருக்குமா? வேற ஏதாவது இருக்க? சகோதரர், சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் உலகத்தில் இருக்கும் போதும் கூட எந்த காரியங்கள் செய்தாலும் அதிலே ஷரியத்தோடு நாம் செய்தால் நிச்சயமாக அது நன்மை நமக்கு கிடைக்கும். உதாரணமாக பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆப்பிளுடைய நிறுவனர் இருக்கார்ல, ஆப்பிள் கம்பெனியுடைய நிறுவனருங்க, அவர் பேர் என்ன? ஸ்டீவ் ஜாப்ஸ். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? கொடி கட்டி வாழ்ந்தார். அவருடைய வியாபாரத்தில், பிசினஸ்ல யாரும் அவரை வின் பண்ண முடியல. அந்த அளவுக்கு சம்பாதித்தார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவர் ஊழியராக இருந்தார்கள். இருந்தாங்களா இல்லையா? காசு பணத்தை சம்பாதித்தாரா இல்லையா? 56 வயசுல மவுத்துடைய நேரத்தில் அவர் சொல்றாரு, அவர் சொல்றாருங்க, இந்த உலகத்தை என்னுடைய விரலில் நான் வைத்திருந்தேன். நான் எப்படி ஆட சொன்னா அப்படி ஆடக்கூடிய நிலைமை இருந்தது. அப்படி இருந்தும் கூட, எல்லா செல்வங்களிடத்தில் இருந்தும் கூட, வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்தும் கூட, லட்சக்கணக்கான ஊழியர்கள் நான் சொன்னால் வேலை செய்வது தயாராக இருந்தும் கூட, என்னுடைய நோயையும் என்னுடைய வலியையும் யாரால வாங்க முடியல. அவர் மரண நேரத்தில் சொல்லிட்டு போறாரு, என்னுடைய நோயையும் என்னுடைய வலியையும் யாரால வாங்கிக்க முடியல. இருக்கா இல்ல சகோதரர்களே? எவ்வளவு சம்பாதித்துனா பிரயோஜனம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயோஜனம்? எத்தனை பங்களா வைத்து பிரயோஜனம்? எத்தனை தொழில் உச்சக்கட்டத்தில் என்ன பிரயோஜனம்? அவர் கடைசியில் சொல்றாரு, மக்கள்கிட்ட பேசும்போது அன்பா பேசுங்க, அன்பா பழகுங்க. அந்த நேரத்தில் மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி அவர் சொல்றார். எனவே அன்பானவர்களே, உலகத்தில் எவ்வளவு தான் ஓடி ஓடி பறந்து சம்பாதித்தாலும் நம்மிடத்தில் ஷரியத்தோடு நாம் நம்முடைய பயணம் இருந்தால் நிச்சயமாக அன்பானவர்களே அல்லாஹ் அதில் பரக்கத்து கொடுப்பாங்க. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஹராம்ல சம்பாதிப்பாங்க, ஹராம்ல வியாபாரம் பண்ணுவாங்க, ஹராம்ல எந்த அளவுக்கு பெரிய பெரிய பங்களா கட்டுவாங்க. பங்களா கட்டிட்டு பிறகு அதுல முன்னாடி ஒரு பெரிய பலகை வைப்பாங்க, போர்டு வைக்கிறாங்கல்ல, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் வைக்கிறாங்களா இல்லையா? இதை பார்த்து ஷைத்தான் சொல்லுவானா, என்னுடைய சிஷ்யர் என்னையும் மிஞ்சிட்டானப்பா, ஹராம்ல சம்பாதிக்கிறான், அல்லாஹ்வுடைய பேரை வைக்கிறான், என்னையும் மிஞ்சிட்டான். எனவே அன்பானவர்களே, இந்த சம்பாத்தியத்தை உலகத்தில் மற்ற எவன் சம்பாதித்தாலும் சரி, ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஷரியத்தின் முறைப்படித்தான் நடக்க வேண்டும். அவன்தான் உண்மையான முஸ்லீம். இல்லை என்றால் நாம் முசல்மான்.